வனிதா விஜயகுமார் ரீசெண்டா பிரியங்கா அண்ட் மணிமேகலை கான்ட்ரவர்சி பத்தி பேசியிருக்காங்க. பிரியங்கா வந்து ரீசெண்டா வனிதா விஜயகுமாரோட பேசியிருக்காங்க ஃபோன்ல. குக்வித் கோமாளி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியங்கா அயர்லாந்து போயிருந்தாங்க. அண்ட் அங்க இருந்து பார்த்தீங்கன்னா வனிதாவோட பேசியிருக்காங்க. வனிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரியங்கா வந்து பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதாங்க. இந்த இஷ்யூனால என்னோட ஃபேமிலி பயங்கரமா வருத்தப்படுறாங்க. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீங்க வேணா கேட்டு பாருங்கக்கா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுக்கா அப்படி சொல்லி பயங்கரமா அழுதாங்க அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கல. மணிமேகலை ஹஸ்பண்டோட வாழ்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் பிரியங்காக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா, அப்படி பேசுறவங்களை செருப்பில் எதை வச்சு வேணா அடிக்கலாம். அது வந்து ரொம்ப தப்பு. அண்ட் அதே மாதிரி பிரியங்காவோட கேரக்டரை அசாசினேட் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அதுக்கான வீடியோ மணி போடும்போது அதை பத்தி நான் இங்க பேசுறேன். இங்க வந்து நான் மணி கிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். மணி, நீ இப்பதான் வந்து வளர்ந்துட்டு இருக்க, நல்லா வந்துட்டு இருக்க. யூ ஹேவ் அ குட் ஹஸ்பண்ட். ஜஸ்ட் பிகாஸ் யுவர் லைஃப் இஸ் ஃபைன் அண்ட் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பத்தி, அதாவது முக்கியமா இன்னொருத்தவங்களோட கேரக்டரை பத்தி தப்பா பேசும்போது அதை என்கரேஜ் பண்ணாத. உன்னுடைய ஒரு வீடியோவை யாரோ எனக்கு இப்போ ஃபார்வர்ட் பண்ணாங்க. சொம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் பார்த்தனா நல்லாவே இல்லை, நல்லா இல்லை. மணி, நீ ரொம்ப இம்மெச்சூரா இருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மணிமேகலை ஆங்கரிங்கோட விஷயத்துல பிரியங்கா வந்து இன்வால்வ் ஆனாங்க. அதனாலதான் இந்த இஷ்யூ வந்து பெருசாச்சு அப்படின்னு வந்து ஒரு வீடியோல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வனிதா ஒரு பதில் இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது பிரியங்கா ஒரு ஆங்கரா இருக்கிறதுனால சில சஜஷன், சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காமன், எல்லா இடத்துலயும் இது நடக்கும். நான் ஆஸ் அ ஆக்டரா இருக்கும்போது டேரக்டர் கிட்ட சில விஷயங்கள் சொல்லுவேன். இந்த மாதிரி டைலாக் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி இது பண்ணலான்னு. அதுக்குன்னு டேரக்டர்லாம் எங்க கிட்ட கோச்சிக்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி பிரியங்கா ஆஸ் அன் ஆங்கரா இருக்கிறதுனால சில விஷயங்கள் சொல்றது தப்பே கிடையாது. அதை வந்து மணிமேகலை எப்படி நீங்க அதை பேசவே கூடாதுன்னு சொல்லலாம். சோ இந்த விஷயத்துல மணிமேகலை பண்ணது தப்பு தான் அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து பிரியங்கா பத்தி தப்பா பேசுறாங்களோ, கேரக்டர் அசாசினேட் பண்றாங்களோ, கர்மா வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. நீங்க வனிதா சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.